ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வேர்ல்டு பிக்கஸ்ட் பொல்யூட்டன்ஸில் ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறது நம்ம ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஒருத்தர் நம்ம வார்ட்ரோப்பை மாற்றுறது மூலியமாக நம்ம இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ நான் சொல்கிற இந்த 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த பொல்யூஷன்லேருந்து வெளியே வரலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த பொல்யூட்டண்ட்டை க்ரியேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நம்ம ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இன்னும் க்ரோவ் ஆகும். பட் அதில் வர பொல்யூட்டன்ஸ் கம்மியாகும். எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்மளால் இருக்க முடியும், என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை லெஸ், சூஸ் பெட்டர். ரொம்ப கம்மியான கிளாத்ஸ், அதாவது உங்களுக்கு தேவை, நீங்கள் அடிக்கடி போடுவீங்கன்னு சொல்லிட்டு சில கார்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த கார்மெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் பை பண்ணணுமே தவிர, நீங்கள் அந்த ட்ரெண்ட்ரியாக இருக்குது இல்லை ஜிகுன்னு இருக்குது ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸஸை பை பண்ணுறது குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி சூஸ் பெட்டர், அதாவது உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும். ஒரு நியூட்ரல் கலர் வாங்கினா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கலராக சூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நியூட்ரல் கலர் உங்களை என்ஹான்ஸ் பண்ணியும் காட்டும். ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? பை லெஸ், சூஸ் பெட்டர். செகண்ட் பாயிண்ட், ரிப்பேர், டோன்ட் த்ரோ. ரிப்பேர்னால் நீங்கள் இப்போ ஒரு சின்ன இது பட்டாலோ இல்லை ஏதாச்சும் பட்டு இழுத்துட்டாலோ இல்லைன்னா லைட்டாக தையல் விட்டுட்டாலோ தூக்கி போடுறதுக்கு பதிலாக அந்த தையலை நம்மளே தைச்சி நம்ம மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை த்ரோ பண்ணுறதுன்றது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம த்ரோ பண்ணும்போது அது இன்னும் யூசேஜ் அதிகமாக இருக்கும். இல்லை உங்களால் அப்படியே முடியலனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு அனாதை இல்லத்துக்கோ எதுக்கோ நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்னாப் ஆர் ஷேர். அதாவது இப்போது நம்ம அக்கா தங்கச்சியாக இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் சின்னதாகிடுச்சுன்னா நம்ம தங்கச்சிகிட்ட கொடுக்குறது. இல்லை அக்கா ஒல்லியாக இருக்காங்க, தங்கச்சி குண்டாக இருக்கான்னா தங்கச்சிக்கு பெற்ற ட்ரெஸ்ஸை அக்கா பிடிச்சி போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்னாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம். ஸோ அவங்களுக்கு அந்த கார்மெண்ட் போகும்போது அது இன்னொரு வாட்டி யூஸ் ஆக தான் போதே தவிர அது பொல்யூட்டண்ட்டாக ஆகாது. தென் சூஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக். ஸோ நாலாவது ஒன்று என்னென்னா, சூஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேப்ரிக், அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, ஆர்கானிக் காட்டனாக இருக்கா, பேம்பு காட்டனாக இருக்கா, இல்லை ரீசைக்கிள்டு பாலிஸ்டராக இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு அது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக, அது சீக்கிரமாக மக்கி போயிடும், நிலத்தில் போட்ட பிறகு சீக்கிரமாக மக்கிரும், அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ஃபேப்ரிக்னால நம்மளுக்கு எதுலெல்லாம் பொல்யூஷன் கம்மியாகுதுன்னா, லெஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி எனர்ஜிஸ் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்கானிக் காட்டன் நம்மளுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும். நீங்கள் நார்மல் காட்டன் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு டிஷர்ட் செய்கிறதுக்கே 2 வருஷம் ஒரு மனுஷன் குடிக்கிற தண்ணி தேவைப்படுது ஒரு டிஷர்ட் செய்கிறதுக்கு. அதே ஆர்கானிக் காட்டன்னா உங்களுக்கு அவ்வளோ வாட்டர் யூசேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அது பொல்யூட்டண்ட்டில் போய் சேராது. தென் வாஷ் ஸ்மார்ட். கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது சீக்கிரமாக அது துணி இத்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஓவர் வாஷிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஏர் ட்ரை பண்ணுறதுலாம் பாசிபிளாக வச்சுக்கோங்க. தென் இதனால் என்ன ஆகும்னா, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் உங்கள் கிளாத்தை இன்னுமே அதிக நாள் உழைக்க வைக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் அப்சைக்கிள் யுவர் ஓல்டு கிளாத்தை. அதாவது அப்சைக்கிள்னால், இப்போ நீங்கள் ஒரு டிஷர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஷர்ட்டை போட்டு அடிச்சிட்டிங்க. ஸோ அதை அடுத்து அதை கட் பண்ணி ஒரு டோட் பேக்காக மாற்றுறது, ஒரு க்ராப் டாப்பாக மாற்றுறது. ஸோ நீங்கள் அதே கிளாத்தை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் ஃபேஷனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்க, ஒருத்தரும் முயற்சி பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தை இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்டரும் ஃபேஷன் பொல்யூட்டன்ஸ்லேருந்து நீங்கள் ஒருத்தரும் காப்பாற்றலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.